பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னியாகுமரி ஏஜேஎஸ் ஃபார்மில் நேற்றும் லோடு வந்துருந்துச்சு, இன்றைக்கி லோடு வந்துருந்துச்சு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி பிரான்ச்சில் ஏற்கனவே இருந்த சகோதரர் ஷரஃபத் அலி அவருக்கு கொஞ்சம் பர்சனல் வேலையாக வீட்டுக்கு போயிருக்கிறதுனால நான் தான் இப்போ ஃபார்மில் இருக்கேன். 2-3 நாளைக்கு நான் தான் இங்கே சேல்ஸ் பார்த்துக்குருவேன். ஆடுங்கள் நேற்று வந்தது ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்த லோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ நான் முடிச்சுட்டு டைம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆடோட ஸ்டாக் பார்த்திங்கன்னா 21 ஆடு இருக்குது. அந்த 21லையும் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆடு ஆல்ரெடி செலக்ட் பண்ணி கழுத்தில் கயிறு போட்டிருக்காங்க அடையாளத்துக்கு. ஸோ அந்த 7ஐயும் கழிச்சிட்டோம்னா 14 ஆடு மட்டும்தான் இருக்குது. தேவையானவங்க வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி காலையில் வந்தது எல்லாமே வண்டி வந்த உடனேயுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கஸ்டமர் வந்திருந்தாங்க. வர வர எல்லாமே காலி ஆயிடுச்சு. அந்த பிஸி ஷெட்யூல்டில் ஃபுல்லாக வந்ததை நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுலே தெரியும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் காலி ஆகிற கண்டிஷன்லாம் ஒரு 80 ஆடு 75 ஆடு இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீ கிடச்சிச்சு. ஊர்லேருந்து வந்த உடனே டேரெக்டாக அப்படியே ஃபார்முக்கு போயாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு சேல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். சரி, ஓகே, இருக்கிறத நம்ம வீடியோவாக போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். கன்னியாகுமரியில் வாரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை இங்கே லோடு வருது. ஆடுங்கள் இங்கே என்ன கேட்பாங்களோ, இந்த ஏரியாவுக்கு என்ன ஓடுமோ அதை நம்ம ஃபுல்லாக எல்லா கஸ்டமர்கிட்டையும் நம்மளுடைய ரெகுலராக ஆடு வாரம் வாங்குறவங்கள்ட்ட என்ன நீடட் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவை, எத்தனை பீஸ் வேணும் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆடுகள் தேவை அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட பெட்டை ஆடுகளை பொறுத்தளவில் 30 கிலோ, அதாவது பல்லு போட்ட பெட்டை ஆடுகளை பொறுத்தளவில் 30 கிலோவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கேஜி வரைக்கும் லைவ் வெயிட்டில் கிடைக்கும். பெரிய ஆடுகள், அதாவது ஒரு எபோவ் 50 கேஜிக்கு மேலே இருக்கிறத ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம். 30லேருந்து 50 கேஜிக்கு உள்ளே எப்பயுமே நார்மலாக நம்மள்ட்ட கிடைக்கும். அதே மாதிரி கெடா ஆடுகள் இப்போ கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். பக்ரீத் சீசனு எல்லாமே அந்த கொம்பு கடாய்ங்க, பல்லு போட்ட கடாய்ங்க எல்லாமே பக்ரீத்துக்கு சந்தைங்களில் விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளும் ஒரு 10-20 நம்ம நார்மலாக கொடுக்குற ரேட்லேருந்து அதிகமாக தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை அனுசரித்து தான் இப்போ விலை இருக்கும். பக்ரீத் முடிஞ்சு விலை கம்மியானால் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் கம்மி பண்ணிக்கிறலாம். அந்த கடை சரக்கு அப்படின்னு சொல்லுவோம், பல்லுப்படாத ஐட்டம், அந்த இது கன்னியாகுமரியில் ஓடவே ஓடாது அப்படின்னாங்க. நம்ம கொண்டு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆடு கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதாவது ரொம்ப சிறுசு கிடையாது. வெயிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கிலோவுக்கு மேலே, ஒரு 35 கிலோவுக்கு உள்ள பல்லு போடாத கடாய்களும் மரைக்கங்களும் ரெண்டும் கலந்து 6:4 ரேஷியோவில் 10 ஆடு எடுத்திங்கன்னா 6 கடாய்களும் 4 மரக்கைங்களும் கலந்து இந்த பல்லு போடாத ஐட்டம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஃப்யூச்சரில் எங்கள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணணும், இல்லை கறிக்கடைங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆடுகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆடுகள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர்கள் முன்னாடி இருந்ததோட இப்போ இந்த 3 வாரமாக உங்கள்கிட்ட வர சரக்கு நல்லா இருக்குங்க பை, இதையே மெயின்டைன் பண்ணுங்கள், குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அதனால தான் உங்களை தேடி வரோன்னு சொல்கிறாங்க. சொன்ன சகோதரர்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்பயும் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மென்மேலையும் இன்னும் நல்ல தரமான சரக்குகள் கொடுக்கறதுக்கு தான் நம்ம விருப்பப்படுறோம். அதனால தான் நம்ம ஸ்லோகனே பார்த்திங்கன்னா ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் நம்ம ஒரு ஸ்லோகன் வச்சுருக்கோம். தரம் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸில் நிரந்தரம், ஆடுகளின் சங்கமம், அதாவது வெள்ளாடு செம்மறியாடு ஆடுகளின் சங்கமம் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ்னு சொல்லி தான் நம்ம விளம்பரங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதையே செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நான் எனக்கு என்றைக்கும் கொடுக்கணும்னு நான் துவா செய்கிறேன். வண்டி வந்த வண்டி லோடெல்லாம் இறக்கிட்டு கிளம்பிடுச்சு. ஒரு வண்டி பத்தலை ஈரோடு பிரான்ச்லேருந்து கொஞ்சம் ஆடுங்களை எடுத்துகிட்டு வந்தோம். இது ஈரோடுலேருந்து வந்த வண்டி திருப்பி ஈரோடுக்கு ரிட்டர்ன் போகுது. ஆடுகள் தேவைக்கு பத்தாமல் இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் திருப்பி போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு 80 ஆடுகள் மட்டும் இந்த வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். 2 இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கன்னியாகுமரி பிரான்ச்சுக்கு வாரம் புதன்கிழமை வரும். ஈரோடு பிரான்ச்சுக்கு வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரும். அதே மாதிரி சென்னையில் காயாரில் இருக்க பிரான்ச்சுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை லோடு வரும். அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க அங்கங்கே போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மிச்சமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.